ஹலோ மிஸ்டர் ஃபேண்டசி பிளேடர், உங்களுக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு. அப்படியா? வந்துட்டா? அந்த ஒன்று வாங்கிக்கிறேன். ஸோ ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி என்னென்னா நம்ம சேனலோட ஒரு முக்கியமான ரொம்ப 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 முக்கியமான வீடியோ. ஸோ இது ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ஆல்ரெடி ரீச் பண்ணிட்டோம். நான் ஆல்ரெடி ஸ்டேடியம் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதில் எதுவுமே நான் சொல்லியிருக்க மாட்டேன், ஏன்னா அதை ஆல்ரெடி நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஸோ என்னால் அதில் நடுவில் எங்கேயுமே ஆட் பண்ண முடியல. ஸோ அதனால் கண்டிப்பாக இதில் சொல்கிறேன். ஸோ நம்ம 1000 மேலே தான் அடிக்கணும். 100 சப்ஸ்கிரைபர்ஸ் அடித்ததுனால ஒரு ஸ்பெஷலாக ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சிட்டோம். எதுவுமே நம்ம ஆளுங்களுக்கு எதுவுமே சொல்லலாம்னா எப்படி? நம்ம எத்தனை பிளேடர்ஸ் இருக்கோம், நீங்கள் எத்தனை பிளேடர்ஸ் நம்ம ஃபேமிலியாக மாதிரி இருக்கோம், எதுவுமே சொல்லலாம்னா எப்படி? அதனால் 100 சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷலாக இந்த பார்சல். இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் இருக்குது. ஸோ இது 100 சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷலான வீடியோ. ஸோ அது மட்டும் இல்லாமல் அண்ட் ஹாப்பி நியூ இயர். ஸோ சொல்லணும்னு நினச்சேன். ஹாப்பி நியூ இயர். எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் நியூ இயரை. சரி, வாங்க அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இதுக்குள்ளே வடக்கு செல்லர்கிட்ட இருந்து நான் போட்டுக்கிறேன். வடக்கு செல்லர் தான். இதுக்கு மேலே ஓப்பன் பண்ண முடியாது போல். ஓகே, நியூஸ் பேப்பர்லாம் வச்சு அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ அதுக்குள்ளே என்ன இருக்குண்ணா, ட்ரைன் ஃபேஃப்னியர். His calm gaze hides the devastating power of Fafnir, absorbing every strike. ட்ரைன் ஃபேஃப்னியர் தான் கைஸ். பார்சலுக்கு ஓரமாக வை. ட்ரைன் ஃபேஃப்னியர் தான் இருக்குது. ஸோ நான் ட்ரைன் ஃபேஃப்னியர் ஆர்டர் போட்டேன். ஸோ அந்த ட்ரைன் ஃபேஃப்னியர் வந்துட்டு எனக்கு. ஸோ என்ன சொல்ல, பார்த்த உடனே எனக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. பார்க்கும்போது எனக்கு கூஸ் பம்ப்ஸாக இருக்குடா. நான் என்னோட டக்காரா டுமி பே ட்ரைன் ஃபேஃப்னியராக இருக்கும்னு நான் நினைக்கவே கிடையாது. ஸோ பார்த்தேன். ஸோ ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, டக்குன்னு ஆர்டர் போட்டேன். ஸோ டக்காரா டுமி பே வர இருங்க பின்னாடி காட்டுறேன். ப்ரோ உன்னை ஏமாற்றிட்டாங்க ப்ரோ அப்படின்னு நீங்கள் பார்த்தவொடனே. என்ன ப்ரோ அப்படின்னா, ப்ரோ உனக்கு டிரைவர் தரல ப்ரோ, இந்த பேக்கு டிரைவர் கிடையாது. என்ன ப்ரோ சொல்கிற? ஆமாம், அதனால தான் இது கம்மி ப்ரைஸ். ஸோ நத்திங் டிரைவர் இதுக்கு வராது. இது கூட அந்த நான் வாங்கின செல்லர்கிட்ட டிரைவர் மட்டும் தான் இல்லை. ஸோ மற்ற 2 பார்ட்ஸுமே இருக்குன்னாங்க. ஸோ டக்காரா டுமி எப்படி ப்ரோ டக்காரா டுமி நம்புகிறேங்க பாருங்கள் ஸ்க்ரூவை. ஸோ இப்போ தெரியுதா? ஸோ செம்மையாக தெரியுது. ஸோ அந்த ஸ்க்ரூ தெரியுதா? பென்ஸா ஆடியாப்பா எதுனப்பா அது? அந்த காரோட சிம்பிள் தெரியுதா? ஸோ பாருங்கள், பின்னாடி கண்ணாடி மேட்சிங்காக இருக்குது. ரைமிங்டா. ஸோ முன்னாடி பாருங்கள், அந்த மேக்கிங்கை பாருங்கள் கைஸ், இங்கே பாருங்கள். ஸோ இந்த ஃபேஸ் டிப் ஆகட்டும், அந்த சைடில் இருக்க ரப்பர் ஆகட்டும், உள்ளே கொடுத்துருக்க அந்த கண்ணாடி அண்ட் டில் தென் அந்த மேக்கிங்கு, அந்த என்ன உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இது நல்ல ஒரு யூஸ்டு பே. ஸோ நல்லா போட்டு வட்டி வசமாக டமால்னு அடிச்சுக்கிறாங்க. ஸோ அது பார்த்தாலே தெரியுது. பட் பரவாயில்ல. ஸோ கம்மி ப்ரைஸ் கிடச்சிது. அது வரைக்கும் இது ஒர்த்து தான். ஸோ கிளிக்குமே நல்லா தான் இருக்குது. கிளிக்குமே பெருசாக போன மாதிரி தெரில. இனிமேல் ஸ்பின் ஸ்டீல் வீடியோலாம் பங்கமாக வரும்னு நினைக்கிறேன். அண்ட் இதோட 8 டிஸ்க். ஸோ டிஸ்க்குமே நல்லாயிருக்கு. ஸோ நம்மளுக்கு 2 ஸ்டார்ஸ் டிஸ்க்கு கொடுத்துருக்காங்க, தெரியுதா? ஸோ 8 டிஸ்க் நல்லாவே இருக்குது. ஸோ நீங்கள் கேட்பீங்க, டிரைவர் இல்லாமல் எப்பட்றா ஏன்டா ஒரு பே வாங்கினேன் அப்படின்னா, நம்மள்ட்ட டிரைவர் இருக்குது கைஸ். ஆனால் டக்காரா டுமி டிரைவர் கிடையாது. நம்மளோட இந்த டிரைவர் தெரியுதா? இது நம்ம ஃபேக் ட்ரைன் ஃபேஃப்னியரோட டிரைவர். ஸோ இதை போட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். ஸோ ஃப்யூச்சரில் நான் ஒரிஜினல் ட்ரைன் ஃபேஃப்னியரோட நத்திங் டிரைவர் நான் வாங்கிடுவேன். அது வரைக்கும் இதை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான். சரி, ஓகே. ஸோ வாங்க கைஸ், ஸோ டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா முதல்ல? ஸோ வாங்க, நான் போய் ஸ்டேடியம் மட்டும் வரேன். ஸோ கைஸ், நம்ம சேனலோட சொத்தான நம்ம ஸ்டேடியம் எடுத்தாச்சு. ஸோ என்ன பார்க்குறீங்களா? ஸோ சரியான என்னடா இது கீழே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? ஸோ சரியான பேட்டில் நடந்துச்சு. நம்ம ஸ்ப்ரைசன் பேட்டில்லாம் நடந்துச்சுல்ல. ஸோ நம்ம ஸ்ப்ரைசனு அதுக்கப்புறம் இன்னும் 2 கண்டென்ட் எடுக்கிறதுக்காக போட்டு விளையாண்ட இந்த மாதிரி ஆகிட்டு. சரி, ஓகே வாங்க முதல்ல டெஸ்ட் பண்ணிடுவோமா? ஸோ முதல்ல சும்மா விட்டு பார்ப்போம் எப்படி சுற்றுறான் அப்படின்ட்டு. நெத்தியடி சொல்லியடி. ஓ ஓ ஓ ஓ ஓ என்னடா இது எல்லா பக்கமும் அடிச்சுக்கிற?
சென்டருக்கு வந்துட்டான் கைஸ். நம்மளால் சென்டருக்கு வந்துட்டான்னா யாராலுமே நம்மளால் தடுக்கவே முடியாது. எவ்வளோ பெரிய பேவாக இருந்தாலும் சரி. ஈவன் எக்ஸ்கேலியஸ், எவ்வளோ சர்ஜி எக்ஸ்கேலியஸு, பஸ்டர் எக்ஸ்கேலியஸ், டர்போ எக்ஸ்கேலியஸ் வந்தால் கூட நம்மளால் நவர்த்தவே முடியாது. ஏன்னா வந்துட்டு நம்ம ஆள் வந்துட்டு பெரிய ஆள், உங்களுக்கே தெரியும். நத்திங் பிரேக் போட்டாண்டா இருக்கிற எல்லாரும் தெரிச்சு போவான்லே, அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஆள் தான். ஸோ ஸ்டாமினா காட்டிட்டு ஸோ இதோட நிறுத்திக்கலாம். ரொம்ப நேரம் பார்த்தா மொக்க போடும். ஸோ இதோட பேட்டில் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் எடுக்கணும் இல்லையா, அதானே நம்மளோட ஃபன்னே. ஸோ இதோட அடி வாங்குறதுக்குனே செஞ்சு வச்ச மாதிரி ஒரு தரப்பா பார்த்தீங்களா எல்லா வீடியோலையும். ஸ்ப்ரைஸ் அண்ட் ரெக்யூஎம். ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. நீங்கள் கேட்கலாம், எல்லா வீடியோவில் ஸ்ப்ரைஸ் அண்ட் நான் ஏன்டா போட சாவடிக்கிற அப்படின்னு. என்னன்னு தெரில கைஸ், அடி வாங்குறதுக்கு அளவெடுத்து செஞ்ச மாதிரி ஒருத்தர் இருக்கான் ஃபேக்கில் அப்படின்னா வந்து அதை நம்ம ஸ்ப்ரைஸ் அண்ட் ரெக்யூம் தான். ஸோ இவனை வந்துட்டு நான் இப்போ ரைட்டில் போட்டிருக்கேன். இருங்க நான் ரைட்டில் எடுக்கிறேன். ஸோ ஓகே, முதல்ல வந்துட்டு நம்ம ஃபேஃப்னியர் லான்ச் பண்ணிடுறேன். நெத்தியடி சோழியடி, அடி அடி வசமான அடி. ஓ ஓ ஓ, நல்ல ஒரு ஸ்ட்ரைக்கு, சரியான ஸ்ட்ரைக் போயிட்டுருக்கு. அவ்வளோதான், ஸ்ப்ரைஸன் வந்துட்டு ஸ்டாமினாவை இழந்துட்டான். ஏன்னா கைஸ் இது ஃபேஃப்னியர் ஸ்பின் ஸ்டீல் பண்ணும். இதுக்கு முன்னாடி ரைட் சைடில் இருக்க எந்த ஒரு பேவும் நிற்கவே முடியாது. ஸோ டிஃபென்ஸில் போட்டு ஒரு பேட்டில் போடுவோம். என்னோடய ஆசை கைஸ், என்னோடய ஃபேஃப்னியர் வாங்கணும் அப்படின்றது என்னோடய பல நாள் கனவு. சரி வாங்க வாங்க ஆரம்பிச்சிடலாமா? நெத்தியடி சொல்லியடி. ரைட்டு, இவன் என்ன ஸ்டேடியம் அங்ககிட்ட போய் அடிக்கான். சரி நெத்தியடி சொல்லியடி. ஸோ நல்ல ஸ்ட்ரைக் நடக்குது, ஓரளவுக்கு நடக்குது. பெருசாக நடக்கலாம், ஆனாலும் நடக்குது. ஆனால் பர்ஸ் ஃபினிஷ் கொடுப்பானா ஃபேஃப்னியர், இல்லைனா ஸ்ப்ரைஸன் தப்பிச்சிருவானா, இல்லை சர்வைவல் ஃபினிஷ் ஆகுமா? ஏன்னா பர்ஸ் ஃபினிஷ்காக வந்து தான் வெயிட்டிங்கு. ஸோ ஸ்ப்ரைஸன் ஃபேஃப்னியர் ஒரு பர்ஸ் ஃபினிஷ் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸ்லோ மோஷன் பர்ஸ்னால் வந்துட்டு நம்மளுக்கு ஈஸி. ஆனால் பட் அங்கே ஸ்பின் ஸ்டீல் நடந்துகிட்டு இருக்குது. யாருக்கு மாசாக காட்டினாலும் நம்ம வந்துட்டு நம்மளோட ஸ்ப்ரைஸன் தான் கெடுத்து. ஸோ கைஸ் சொல்ல மறந்துட்டேன், உண்டான பேக்கே நம்ம மாசாக காட்டுவோம். இது வந்துட்டு ட்ரைன் ஃபேஃப்னியர், அதுவும் டக்காரா டோமி. மாசுக்கு கேட்கவா வேணும்? சும்மா ஸ்லோமோ பார்த்துட்டு வந்துருப்பீங்க நான் நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வர டக்காரா டோமி பேஸ்க்கு ஸ்லோமோ போடலான்னு இருக்கேன். ஐயோ ஸ்பாய்லர் போட்டேனே கைஸ், இது ஸ்பாய்லர் தான், ஸ்பாய்லராகவே எடுத்துக்கோங்க, நோ ப்ராப்ளம். சரி வாங்க, நான் தேடி சொல்லிடி சென்டரில் லான்ச் பண்ணிட்டேன்னா. ஏய் என்னடா இது, மாட்டிக்கிச்சு. நெத்தியடி சொல்லியடி. கமான் ஃபேஃப்னியர், நத்திங் பிரேக்கை காட்டி அவனை பர்ஸ்ட் பண்ணு. நல்ல ஸ்ட்ரைக், நல்ல செமையாக போய்ட்டுருக்கு ஸ்ட்ரைக்கு. பர்ஸ்டாக வாய்ப்பு இருக்குது. கமான் ஃபேஃப்னியர், கமான் பாஸ் பண்ணு. பர்ஸ் பண்ணாதான்டா ஏதாவது கெத்தா போட முடியும். போடுறா, பர்ஸ் பண்ணுறா. பர்ஸ் பண்ணுறா, ஸ்லோ மோஷன் பர்ஸ்ட். ஒன்றுமே இல்லையா, ஒரே ஒரு கிளிக்கு தானா இதுக்கா இவ்வளோ? சரி பரவாயில்ல, ஃபேஃப்னியருக்கும் ஒரு கிளிக்காக இருக்குது. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். நீங்கள் நினைக்கலாம், ஏன்டா ஃபேஃப்னியருக்கு எவ்வளவோ பண்ணலாம், ஸ்பின் ஸ்டீல் இருக்குது, இன்னும் எத்தனையோ பே வச்சுருக்கு, அத்தனை பே வச்சு சண்டை போடலாம் நீங்கள் நினைக்கலாம். அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த ஃப்யூச்சரில் போடுறேன். ஸோ வந்து இதை வந்து நான் அவசரமாக போட காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து நியூ இயர். ஸோ நியூ இயர்க்காண்டி ஒரு வீடியோ இறக்கணும். அது மட்டும் இல்லாமல் வந்து 100K 100K இல்லை 100 சப்ஸ்கிரைபர்ஸ். ஐயோ கேக்கேனே வருது. 100 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சிருக்கோம். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு என்ஜாய்மெண்ட் தர மாதிரி ஒரு இது கொடுக்கணும் அப்படின்றதுனால வந்துட்டு நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ கைஸ் இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னா வந்துட்டு இனிமேல் வந்து நம்ம சேனலில் வந்து ஃபேக்கோட பிளேட்ஸ், அதாவது ஃபேக் பிளேட்ஸ், பிளேட் கிங் பேஸு, இந்த டிடி பிராண்டு, அதுக்கப்புறம் ஹேஷ் ப்ரோ, இந்த மாதிரி ஃபேக்கான பிளேட்ஸோட எந்த ஒரு அன்பாக்சிங்கும் வராது. என்ன ப்ரோ சொல்கிறா? அப்போ சேனலை இழுத்து மட்டும் போக போறியா? நீ அன்பாக்ஸ் பண்ணுறதே வந்துட்டு முக்கால்வாசி வந்துட்டு பிளேட் கிங் பேஸில் இருந்து தானே. அப்போது நீ ஃபேக் இனிமேல் அன்பாக்ஸ் பண்ண மாட்டேன்னா டக்காரா டோமி நான் வந்துட்டு நீ என்ன ப்ரோ வருஷத்துக்கு ஒரு வீடியோ தான் போட போறியா அப்படின்னா அதான் கிடையாது கைஸ். ஸோ நான் வந்து அடுத்தடுத்து டக்காரா டோமி பிளேட்ஸை வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ இனிமேல் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஃபேமிலியில் இனிமேல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டக்காரா டோமியோட அன்பாக்சிங் மட்டும்தான் வரப்போகுது. ஸோ வேறு எந்த அன்பாக்சிங்குமே வராது, ஃபுல் டக்காரா டோமி தான். ஸ்டேடியம் மட்டும் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ ஸ்டேடியம் வந்துட்டு 3K 4K டக்காரா டோமியில். ஸோ அதனால் ஸ்டேடியம் மட்டும் என்னால் வாங்க முடியாது. ஸோ ஃப்யூச்சரில் வந்துட்டு கண்டிப்பாக வாங்குவோம், ஸ்டேடியம் ஃப்யூச்சரில் வாங்குவோம்.
ஸோ இப்போதைக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து டக்கராட்டோமி பிளேபிட்ஸ் மட்டும் தான் இந்த மாதிரி கலெக்ட் பண்ண போகிறேன். ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க. ஸோ ஃபேக் பேபிள்ஸ்லாம் வந்து இனிமேல் அவ்வளோவா ஃபேக் பேபிள்ஸ் வந்து அவ்வளோவா வரவே வராது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபேக் பேபிள்ஸை தவிர்க்க போகிறேன். முடியாத பட்சத்தில் வந்து நான் டக்காரட்டோமி பேபிள் மட்டும்தான் வாங்க போகிறேன். ஸோ இனிமேல் முடிஞ்ச ஃபுல் அண்ட் ஃபுல் டக்காரட்டோமி தான். இனிமேல் தரமான கண்டென்ட்டை நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். சும்மா வெறித்தனமான பேபிள்ஸ்லாம் வந்து இறங்க போகுது, அதுக்கு நான் கேரண்டி. ஸோ சரி, இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோ பார்க்கலாம். பை கைஸ், பை.